இப்பவாவது இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு புரியுதா? என்னைக்கா இருந்தாலும் நீ அவங்களோட அடியாள் மட்டும்தான். அப்படிதான் அவங்க உன்னை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் செய்யற ஒரு நல்ல வேலைக்கார, அவ்வளவுதான். அவங்களுக்கு நீயும் விஸ்வாவும் ஒண்ணு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. வா. நீ திருந்த மாட்டல? இப்பவும் அண்ணனுக்கு தான் முக்கியம்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ உங்க காலடியில கடந்துதான் சாகணுமா? இதுக்கப்புறமாவது நான் சொல்றத கேளு. நீ மட்டும் தான் அவங்கள அண்ணனுங்களா பாக்குற. ஆனா அவங்க உன்னை அப்படியெல்லாம் பார்க்கல, புரிஞ்சுக்கோ. இவங்களுக்கு உன் மேல எந்த அக்கறையும் இல்ல. நீ வா, நம்ம போலாம். என் தம்பி மேல இருந்து கையேறி. இவன் என் தம்பி இல்லைன்னு யார் சொன்னது? கூட பிறக்கலனால இவள்னால அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு. ஒரு பொம்பளை நீ வந்து சொன்ன எல்லாம் மாறிடுமா? எங்க தம்பியை நாங்க அடிப்போம், இல்ல என்ன வேணா பண்ணுவோம். அத கேட்க நீ யாரடி? என்ன எங்க பிரச்சனை? வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், தோ நிக்கிறானே இவன் இங்க கோவில்ல என் பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். என்ன சார், எங்களை மாதிரி சாதாரண ஆளுக்கு தான் சட்டமா? இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரங்களுக்கும் இல்லையா? தப்பு யார் பண்ணாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஏன் பையனாலும் சரி. இன்ஸ்பெக்டர், நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. அண்ணே, என்ன சொல்ற? நம்ம விஸ்வான நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு.